பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலில் களம் கண்ட வேட்பாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளோடு அவசர ஆலோசனை நடத்தியிருக்கிறாங்க. அதை குறித்துத்தான் விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. பேரன்பிற்குரிய தோப்பல் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வேலமுர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐகானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி. தேர்தல் முடிந்த ஒரு வாரத்துல இன்னும் தேர்தல் முடிவுகள் வர 1.5 மாத காலங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தலில் களம் கண்ட வேட்பாளர்களையும் அந்த தொகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்து பேசி இருக்கக்கூடியது, ஆலோசனை நடத்தி இருக்கக்கூடிய சம்பவம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியும் கடந்து அனைத்து அரசியல் கட்சிகளுடைய வயிற்றிலும் புளிய கரைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பல முறை சொன்னதுதான். 2024 என்பது நமக்கான பயிற்சி ஆட்டம், ஒரு அரை இறுதி ஆட்டம். 2026 என்பது நமக்கான இறுதி ஆட்டம். நாம் வென்றே தீர வேண்டிய ஒரு கட்டம். அதற்கான காய் நகர்த்தலை இப்போதே தொடங்கி இருக்கிறாரு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இன்றைக்கு மயிலாடுதுறையில் களம் கண்ட திரு ம.க. ஸ்டாலின் அவர்கள், கடலூரில் களம் கண்ட திரு தங்கர்பச்சான் அவர்கள், திண்டுக்கல்லில் களம் கண்ட திரு திலகமாமா அவர்கள், திருமதி திலகமாமா அவர்கள், கள்ளக்குறிச்சியில் களம் கண்ட திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் உள்ளிட்ட வேட்பாளர்களும், மயிலாடுதுறை பொறுப்பாளர் அண்ணன் மாநில வங்கியினர் சங்க செயலாளர் திரு வைத்திய அவர்கள் உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்ட பொறுப்பாளர்களும் தொகுதியினுடைய பொறுப்பாளர்களும், கடலூரில் இருந்து மாவட்ட செயலர் சண்முத்து கிருஷ்ணன், கார்த்திகேயன், வடக்குத்து ஜெகன் உள்ளிட்ட மாவட்ட செயலர் உள்ளிட்ட முன்னாள் மாவட்ட செயலர் ரவிச்சந்திரன், சபட்டிக்குப்பம் ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும், மாநில இளைஞர் சங்க செயலாளர் இ.க. சுரேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகளும் மற்றும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் நீங்க கலந்திருந்திருக்கிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்துல 10 தொகுதிகளுக்குமான ஆலோசனை நடத்தப்படல, ஒரு சில தொகுதிகளுக்கு மட்டும்தான் நடத்தப்பட்டிருக்கு. இதுல இன்னைக்கு விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம், அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தயாராகி இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். 10 நாடாளுமன்ற தொகுதியில பாமக இந்த தேர்தலில் களம் கண்டாங்க. அதாவது 60 சட்டமன்ற தொகுதி. இந்த 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் உறுதியாக நாம் 4 தொகுதிகளில் வெல்வோம் என்ற கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் 3 தொகுதிகளை இழுபடியாகவும் 3 தொகுதியில் 2ஆம் இடம் பிடிப்போம் என்கின்ற சூழ்நிலையும் நிலவுவதாக இருக்கு. ஆனால் தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டாமானாலும் இருக்கலாம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே ஒரு ஆலோசனை கொடுத்து நடத்திருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஜெயிச்ச தொகுதிக்கு 1, தோத்த தொகுதிக்கு 1, வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிக்கு 1 அப்படி என்பதெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாட இந்த 10 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 60 சட்டமன்ற தொகுதியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோட்டையாக கருதப்படுது. இந்த 60 சட்டமன்ற தொகுதியும் நாம் அறுவடை பண்ணணும். 2026 இந்த 60 சட்டமன்ற தொகுதியை நாம் வென்றே ஆக வேண்டும். அதற்கு இந்த தேர்தலில் நாம் எங்கெங்கெல்லாம் சிறப்பாக செயல்பட்டோம், எங்கெங்கெல்லாம் தோல்வி ஏற்பட்டது, எந்த இடத்துல வாக்குகள் பெற முடிஞ்சது, எந்த இடத்துல வாக்குகள் பெற முடியல, எந்தெந்த நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டாங்க, எந்தெந்த நிர்வாகிகள் தோல்வடைந்திருந்தாங்க, சிறப்பாக செயல்படல, முடங்கி போயிருந்தாங்க, எந்தெந்த நிர்வாகிகள் உங்கள் இஷ்டத்துக்கே விட்டுறாங்க, இதை குறித்தெல்லாம் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணம் என்னன்னா, இந்த 10 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 60 சட்டமன்ற தொகுதியை வென்றால் 2026 பாட்டாளிகளுடைய ஆட்சி. நம்மளுடைய நோக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடைபெறணும். நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 4 நாடாளுமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர்கள் வென்று வராங்கன்னா ஒரு 24 சட்டமன்ற தொகுதிகள் அவருடைய ஆளுமைக்குள்ளார வரும். தைலாபுரம் தோட்டத்தில் அரசியல் பயிலரங்கத்திற்கு சென்றவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும், அங்கே உள்ளார இருக்கக்கூடிய பதாகை. மக்கள் பிரதிநிதிகள் எவ்வாறு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், எப்படி அவர்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் அரசியல் பயிலரங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பதாகை. அதாவது நீ வார்டு மெம்பரா கூட இருக்கலாம், ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கலாம், ஒன்றிய கவுன்சிலரா இருக்கலாம், மாவட்ட கவுன்சிலரா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம், அத்தனை பேருக்கும் மக்களுக்கு சேவையாற்றுவதுதான் பணி. அப்படியாக இந்த தேர்தலில் வெல்லக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்காக சேவையாற்றுகின்ற போது அந்த நெற்பெயர் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அங்கே போட்டியிடக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களுக்கு அது கை கொடுக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதிகள், நாம் வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள்லையும் அங்க பாருங்கப்பா, பாமகவுடைய எம்எல்ஏ அந்த தொகுதியில ஜெயிக்க வச்சாங்கப்பா, அந்த மக்களுக்கு நல்லது நடக்குதுப்பா, நம்ம அந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுட்டோம், இந்த தேர்தலையாவது சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கான வாய்ப்பு கிடைக்கணும்னு மக்கள் தயாராகுவதற்கு இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் விதைய போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அண்ணன் மருத்துவர் ஐயா அவர்களும் எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய வேலைகளை செய்தாலே நாம் நினைக்கக்கூடிய வெற்றி நமக்கு சாத்தியமாகும். ஏதேனும் ஒரு இடத்துல வெற்றி வாய்ப்பு நமக்கு பறிபோகிறது என்றால் அந்த நிர்வாகிகள் மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சொல்லையும் 100% செய்யவில்லை என்பதுதான் அர்த்தம்னு நான் எடுத்து. அது எப்படி வேணுமானு இருக்கலாம், எல்லாருமே உழைச்சிருப்பாங்க. 100% ஒரு 90 விழுக்காடு உழைச்சிருக்கலாம், 80 விழுக்காடு உழைச்சிருக்கலாம். ஏன்னா பாமக சதா பொழுதும் அனைத்து மக்களுக்காகவும் போராடும். ஆனால் அதிமுகவும் திமுகவும் தேர்தல் வந்தால் மட்டும்தான் மக்களை சந்திக்கும்.
ஆனால் தேர்தல் வந்தால் மக்களை சந்திக்கக்கூடிய இயக்கத்திற்கு இங்க வெற்றி கிடைக்குது. ஆனால் ஒவ்வொரு பொழுதும் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குது. பாருங்க, கடலூர் தேர்தல் முடிஞ்சிருச்சு, அவனும் திமுக அதிமுக அடுத்த தேர்தலுக்கு வரலான்னு போயிட்டான். ஆனா பாமக காரன் போய் போராடுறான் வடலூர்ல வல்லார் பெருவெளியை மீட்டெடுப்பதற்காக. இது பாமகவுடைய கட்சியினுடைய கொள்கை மட்டுமல்ல, பாட்டாளிகள் அத்தனை பேருமே போராளிகள் என்பதை நிரூபிக்கக்கூடிய காட்சிகள். இப்படியாக இப்போ இருக்கக்கூடிய கலைகளை அகற்ற வேண்டும். அது மட்டுமல்லாம சிறப்பாக இருக்கக்கூடிய இடங்கள்ல மேலும் சிறப்புப்படுத்த வேண்டும், தொய்வாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை எல்லாம் அலசி ஆராய்ந்திருக்கிறாங்க. இதுதான் மற்ற கட்சிகளுடைய வயத்திலும் புளிய கரைச்சிருக்கு. அதனால அவர்கள் எதிர்பார்க்கல இந்த 10 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவிற்கான இத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும். பாரதிய ஜனதா கட்சிக்கும் மிகப்பெரிய அளவிற்கான வெற்றி வாய்ப்புகள் கூடி வந்திருக்கு. திமுக அதிமுக இல்லாத ஒரு அணியை தமிழ்நாட்டில் கட்டமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வெகு நாட்களாக முயன்று வருவதற்கு இப்பொழுது அதற்கு பலன் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நேற்று இல்ல, 96ல இந்த 2 இயக்கங்களும் இல்லாமல் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. 2014 இந்த 2 இயக்கங்களும் இல்லாமல் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்த முயற்சியை வேற எந்த கட்சிகளும் எடுத்து செய்யல. மற்ற கட்சிகள் எல்லாம் திமுக டீம் அதிமுக டீம் அடிவடைந்து போயிருந்தாங்க. அதனால் அதை கடந்து பாமக மட்டும்தான் துணிச்சலாக இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. இந்த முடிவுக்கு இந்த முறை வெற்றி கிடைக்க போகின்றது. அந்த வெற்றி அரையிறுதியில் கிடைக்கக்கூடிய வெற்றியை விட இறுதி ஆட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி மிக முக்கியமானது. அதை நோக்கி பயணிப்போம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லக்கூடிய பணிகளையும் மருத்துவர் ஐயா அவர்கள் இடக்கூடிய கட்டளைகளையும் செய்து முடித்தால் வெற்றி நமது. நன்றி.